அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவுடைய தலைவர், முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூரி ரங்கன் அவர்கள் இறந்துட்டார். அவர பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ இஸ்ரோ தலைவராக இருந்த இவர் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 5த் சேர்பர்சன் ஆஃப் இஸ்ரோ 1994ல இருந்து 2003 வரைக்கும் தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ இவரோட காலகட்டத்தில தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி போன்ற லான்ச் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்திருக்கும். அதே மாரி கார்ட்டோசாட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐஆர்எஸ் அப்படிங்கிற சேட்டலைட், ஓசன் சாட் அப்படிங்கிற சேட்டலைட் இந்த மாரி முக்கியமான சேட்டலைட்ஸ் எல்லாமே இவரு டைம் பீரியட்ல தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2003ல அ சந்திராயன் 1க்கான ப்ராஜெக்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது இவரு டைம் பீரியட்ல தான் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவரு 2012ல வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்டடி பண்றதுக்கான கமிட்டியோட ஹெட்டாவும் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2010ல வந்து மாதவ் கட்கில் கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கமிட்டிக்கு அந்த தான் ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ பத்தி ஸ்டடி பண்ண கமிட்டி. மாதவ் கட்கில் கமிட்டி. அதுக்கப்புறமா 2012ல ஆ நமக்கு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம 2017ல வந்து கஸ்தூரி ரங்கன் தலைமையில் அவர்கள் தலைமையில தான் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் நமக்கு புதிய கல்விக் கொள்கைய வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி முக்கியமான நெறைய விஷயங்கள பண்ணவர் தான் நம்மளுடைய கஸ்தூரி ரங்கன் அவர்கள். 1982ல பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருது வாங்கியிருப்பாரு. 1992ல பத்ம பூஷன் விருது வாங்கியிருப்பாரு. 2000ஆம் ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன் விருதும் வாங்கியிருப்பார். சரிங்களா? முக்கியமான ஒரு நபராக இருக்கார். ஸோ நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கான கமாண்டோ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது 26ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கு. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, சீக்கிரமா என்ரோல் பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நமக்கு எஸ்ஐ தேர்வு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிலே டிலே பண்ணாம உடனடியா ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல வந்து பெனிஃபிட் ஆகும். சரியா? நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.